ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் நம்ம டே 7க்குள்ளே இப்போ என்ட்ரு ஆயிருக்கோம். 30 days பிளான் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதில் டே 7 நம்ம பார்த்துருக்கோம். இல்லை நேற்றுக்கு வந்து என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, நேற்றுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த 5 days, அதுக்கு முன்னாடி ஒரு 5 days பார்த்துருந்தோம்ல, அதோடைய ப்ராக்டிஸ் சம்ஸ் ஒரு 70 சம்ஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். தயவு செய்து 70 சம்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே. நீங்கள் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கிராக் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் அந்த 70 சம்ஸை தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மோஸ்ட்லி வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் நமக்கு இந்த டைம்க்கு எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி ஒரு கிளர்க் லெவலில் அவங்க என்னென்ன கேட்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். அது வந்து ஒரு ஈஸி கொஸ்டின்ஸோ ஒரு ஹை லெவல் கொஸ்டின்ஸோ மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ். ஸோ தயவுசெய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நானுமே நைட் ஃபுல்லாக முடிச்சு தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். எனக்குமே லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நான் தேடி தான் நானுமே எடுக்கணும். ப்ளஸ் கரெக்டான ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணி தான் நானும் போடணும். கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நானும் போட்டிருக்கேன். ஸோ தயவு செய்து எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ்னாலும் என்னோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் கேட்கலாம், இல்லை யூடியூப் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். இப்போ நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன் டாபிக் ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். தென் இப்போ நான் சொல்கிறேன், டேட்டா இன்டர்பிரேஷன் டாப்பிக்கோட பேசிக்ஸோ ட்ரிக்ஸோ எதுவுமே நான் என்னோட ஆல்ரெடி டேட்டா இன்டர்பிரேஷன் என்னோட பிளேலிஸ்ட் என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்கு ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 10 வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து இதுக்கு வாங்க. ஏன்னா நான் அதுலேயே மேக்ஸிமம் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதுவுமே மேக்ஸிமம் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த சம்ஸையும் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த சம்ஸை நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸை பார்த்து பாஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனா, உங்களை விட நான் ஏதாவது ஃபாஸ்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேனா, அதை இன்னும் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நம்ம ஃபைனலாக முக்கியம் ஃபாஸ்ட்டாக போடணும், அக்யூரேட்டாக கரெக்டாகவும் போடணும், ஃபாஸ்ட்டாகவும் போடணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவுசெய்து நீங்களும் பேரலாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னோட மெத்தடையும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம டேட்டா ஃபர்ஸ்ட் சம் போயிடலாமா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்கன்னா, 2 பை சார்ட் இருக்குது. லெஃப்ட்டில் ஒரு பை சார்ட், ரைட்டில் ஒரு பை சார்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த பை சார்ட்டில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the entire fund that an organization gets from different sources equal to rupees 16 crore அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற பை சார்ட் வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இந்த ஆர்கனைசேஷன், ரைட் சைடில் இருக்கிறது வந்து யூஸ் ஆஃப் ஃபண்ட் பை த ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட்ஸ், அந்த ஆர்கனைசேஷனுக்கு பணம் எப்படிலாம் வருது, எங்கேருந்தெல்லாம் வருது அப்படிங்கிறத லெஃப்ட் சைட் பை சார்ட்டு. அண்ட் தென் அந்த மொத்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து அவங்களுக்கு பணம் வருதுல்ல, அந்த மொத்த ரூபா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 crore அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் லெஃப்ட் பை சார்ட்டும் அந்த இந்த டிஸ்கிரிப்ஷன். ரைட் பை சார்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரூபாலாம் வருதுல்ல, அந்த ரூபாவை எப்படிலாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஒரு அந்த ஆர்கனைசேஷன் எதுக்கெல்லாம் அந்த ரூபாவை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரைட் சைட் பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வேறு என்னென்ன நீங்கள் இந்த பை சார்ட்லேருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமாக 16 crore கொடுத்துட்டாங்க. அந்த 16 crore எவ்வளோ பர்சன்டேஜ் எந்தெந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வருதுங்கிறதா லெஃப்ட் சைட் பை சார்ட்டு. ரைட் சைட் பை சார்ட் வந்து அவங்க எதுக்கெல்லாம் அந்த ஃபண்டை வந்து கொடுக்குறாங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ஸை வச்சு நம்ம ரிலேட் பண்ணும்போது ரைட் சைடில் இருக்கிற பை சார்ட்டுக்கும் நமக்கு ஒரு யூஸ் வரும். அது நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பட் இப்போதைக்கு ரைட் சைட் பை சார்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருசாக இப்போதைக்கு நம்மளால பெருசாக அதுலேருந்து எதுவுமே இன்டர்பிரட் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் லெஃப்ட் சைட் பை சார்ட்டும் கொஸ்டினும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே அதில் எல்லா டேட்டாஸும் இப்போ நீங்கவே கூட எடுத்து வச்சுக்கலாம். பட் தயவுசெய்து அந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான டேட்டாஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேங்களா? சில பேர் ஆர்வக்குள்ளாக எனக்கு என்னென்ன தெரியுதோ நான் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிறேன்னு எழுதிட்டுலாம் உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஆன்சர் அதுவும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்போ நானும் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? Fine friends, first question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, what is the difference between the fund acquired by the organization from NGOs and that from government agencies அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஃபண்டு வந்ததில் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லேருந்து வந்ததும் என்ஜிஓலேருந்து வந்ததுக்கும் உள்ள வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா 38%, என்ஜிஓஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பை சார்ட் பாருங்கள், அதில் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா 38%, என்ஜிஓஸ் பார்த்தீங்கன்னா 12%. கரெக்டாக? ஸோ நிறைய பேர் இப்போ என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, 38% ஆஃப் 16 crore தனியாக எடுப்பாங்க, நெக்ஸ்ட் 12% ஆஃப் 16 crore தனியாக எடுப்பாங்க, நெக்ஸ்ட் ரெண்டையும் மைனஸ் பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்கன்னா 38 minus 12% எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 26%. 26% of 16 crore தான் ஆன்சர். அவ்வளோதான். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 26% of 16 crore இல்லை 26% அப்படிங்கிறது 38 minus 12%. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 26% of 16 crore. நெக்ஸ்ட்டு 16 crore எவ்வளோ ஜீரோஸ் வருதுங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ டக்குன்னு உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியல. இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 lakh அப்படிங்கிறது 100,000 கரெக்டாக. 100 நெக்ஸ்ட் ஒரு 1000 வரும். 100 lakhs தான் 1 crore. இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, 16 போட்டுக்கோங்க. லேக்ஸுக்கு உங்களுக்கு தெரியும்ல 100,000 சொல்லிட்டு, ஸோ 100 ஒரு 1000 போட்டுக்கோங்க. 100 lakhs தான் 1 crore அப்படிங்கிறது கரெக்டாக. ஸோ 100 lakhsங்கும் போது இன்னும் 2 0 போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் 16 crore. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ இந்த 16 crore 26% கண்டுபிடிக்கணும். 26% எப்படி ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம்? 25% + 1% கண்டுபிடிக்கலாமா? ஸோ 25% + 1%. 25% நான் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணேன்னா 1/4 × 16 crore நான் கண்டுபிடிக்கலாமா? 1% of 16 crore-ங்கிறது 2 0 கட்டாயிரும். 10%னா 1 0 கட்டாயிரும். 1%னா 2 0 கட்டாயிரும். 2 0 கட்டாச்சுன்னா 16 lakhs ஆகிடும். ஸோ ப்ளஸ் 16 lakhs அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறேன். 1/4 × 16 crore-ங்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 4 crore-ஆ? 4 crore. ஸோ 4 crore + 16 lakhs ஆர் 416. அந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.16 crore. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the organization managed building maintenance from the Ministry of Home Affairs fund only, how much fund from the Ministry of Home Affairs would still be left for other use அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த நம்ம ரைட் சைடில் வந்துட்டு பில்டிங் மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு 25% இருக்குல்ல, அந்த 25% இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஃபண்ட்லேருந்து அவங்க மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், ஐ மீன் எவ்வளோ ஃபண்ட் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பில்டிங் மெயின்டெனன்ஸ் வந்து 25% of 16 crore. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 42% of 16 crore. கரெக்டாக? ஸோ 42 - 25% அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா 17% of 16 crore என்னவோ அதுதான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 17% of 16 crore அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். இந்த 17 அப்படிங்கிறது 42 - 25% அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ 17% of 16 crore கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் உங்களுக்கு என்னோட டேட்டா இன்ஃபர்மேஷன் பேசிக் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் அடிக்கடி ஆப்ஷன்ஸை பார்த்து ரூல் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 17%னா நம்ம 20% - 3% எடுத்துக்கலாம், ஆர் 10% + 7% எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் நான் எடுத்துக்க போகிறது மைண்டில் 20% - 3% ஃபாஸ்ட்டாக மைண்டில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 16 crore-உடைய 10% அப்படிங்கிறது 1.6 crore இருக்குமா? 20% அப்படிங்கிறது 3.2 crore இருக்குமா? கரெக்டாக? ஸோ அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய 1% அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 lakhs-ஆக இருக்கும். கரெக்டாக? 16 lakhs-ஆக இருக்கும். ஸோ 16 lakhs-லேருந்து நீங்கள் ஒரு 2 lakhs, இப்போ 2 lakhs எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 lakhs மைனஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ என்னென்னு எடுத்துக்கிட்டு போவோம், 16 crore-உடைய 20% எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 3.2 crore. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 3.2 crore அதுலேருந்து நீங்கள் -3% பண்ணணும். ஸோ 3.2 crore-க்கு மேலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதெல்லாமே ரூல் அவுட் பண்ணிவிடுங்க. 3.2 பக்கத்தில் இருக்கிற 2 ஆப்ஷன்ஸ், அதை விட கம்மியாக இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஆப்ஷன் டி 3.6 crore, ஆப்ஷன் ஏ வந்து 2.72 crore. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 crore அப்படிங்கிறது இந்த 20% அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா 3% அப்படிங்கிறது 16 lakhs-உடைய 16 lakhs-ங்கிறது 1%, அதோடைய 2% எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 lakhs போயிடும். ஸோ இதோட நீங்கள் 32 lakhs-ஐ மைனஸ், நம்ம ஆக்சுவலாக 3% மைனஸ் பண்ணோம், அதாவது அரௌண்ட் 48 lakhs மைனஸ் பண்ணணும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அரௌண்ட் 48 lakhs மைனஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2.something-ல தான் ஆன்சர் வரும். 2.something-ல இருக்கிற ஒரே ஆன்சர் 2.72 crore தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு 2.7 இந்த சம்மை நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு 3 seconds மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாகவே நீங்கள் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, ஸ்மார்ட்டாக ரியாக்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களோட மைண்டில் ஓடணும். ஃபாஸ்ட்டாக டேட்டா இன்டர்பிரேஷனாலே ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணாலே டெஃபினட்டாக கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2.72 crore. இல்லை உங்களோட ஆப்ஷன்ஸில் எல்லாமே 2.72, 2.82 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் கேல்குலேஷன் பண்ணிக்கணும். அந்த டைமில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் போயிடலாம்.
third sum எடுத்துக்கிட்டீங்கன்னா, the scholarship has to be paid out of the fund from government agencies, find the approximate percentage of government agencies fund used for this purpose அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான் இங்கே ரைட் சைடில் ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்டு மொத்தத்தையும் நம்ம கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட ஃபண்டுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ரிமைனிங் வந்துட்டு வாட் இஸ் அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஃபண்ட் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது என்னன்னா x is what percentage of y இருக்குல்ல, அதே ப்ராப்ளம் தான். x is what percentage of y உடைய ஃபார்முலா என்னது, x by y into 100%. அதில் ஆஃப் பக்கத்தில் என்ன வருதோ டினாமினேட்டரில் வரும்னு சொன்னால ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆஃப் பக்கத்தில் இருக்கிறது டினாமினேட்டரில், நியூமினேட்டரில் என்ன வரும், நியூமினேட்டரில் வர விட அந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்டோடைய பர்சன்டேஜ். ஸ்காலர்ஷிப் ஃபண்டோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 16%. ஸோ 16/38 into 100% தான் இதோடைய ஆன்சராக இருக்கும். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 8, இது வந்து 19 ஆகிடும். ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 800 divided by 19 அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு டெஃபினட்டாகவே 800 divided by 19 இருக்குது கரெக்டாக. ஸோ டெஃபினட்டாகவே உங்களுக்கு 40%க்கு மேலே தான் வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 40%க்கு மேலே தான் வரும். 40%க்கு மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 42.11, 48.3, 52% இருக்குது. கண்டிப்பாக 50% வராது கரெக்டாக, 50%க்கு மேலே வராது. ஸோ 42.11 48.3%ங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதையும் அனலைஸ் பண்ணி ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இது உங்களுக்கு 45%க்கும் கீழே தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் வந்துட்டு 42.11% தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் சொல்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபாஸ்ட்டாக எலிமினேட், அதாவது ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 800 divided by 19 இருக்குது. 800 divided by 19 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 40க்கு மேலே தான் வருது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ 40க்கு மேலே தான் வருது. ஸோ 40க்கு மேலே வருதுங்கும் போது நெக்ஸ்ட் அது 45க்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்த்தா வரல. ஸோ கண்டிப்பாக 40 to 45க்குள்ளே இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். ஸோ 42.11%. ஓகேங்களா, இன்னும் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஃபாஸ்ட்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா 800 divided by 19ங்கிறத ஃபாஸ்ட்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே 42.11%ங்கிறத நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் சம் பார்த்துடலாம். ஃபோர்த் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் யூஸ்டு பை த ஆர்கனைசேஷன் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஃபார் பேமெண்ட்னு கேட்டிருக்காங்க. அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ரைட் சைட் பை சார்ட்டில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 35% கொடுத்துருக்காங்க. 35% of 16 crore. அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, 30% plus 5%. 16 crore-உடைய 10%ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 crore-உடைய 10% அப்படிங்கிறது 1.6 crore. அப்போ 30%ங்கிறது 4.8 crore-ஆக இருக்குமா? 5%ங்கிறது என்னது, அதாவது 1.6 crore அப்படிங்கிறது 10% அப்படின்னா 5% அப்படிங்கிறது 8 crore-ஆக இருக்குமா? கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 4.8 crore ப்ளஸ் ஒரு 8 crore அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 0.8 crore. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 0.8 crore. ஸோ அந்த 4.8 ப்ளஸ் ஒரு 0.8 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5.6 crore வரும். புரியுதுங்களா? 10% of 16 crore-உடைய 10% அப்படிங்கிறது 1.6 crore, 5% அப்படிங்கிறது 0.8 crore. ஓகேங்களா, நான் 8 crore தப்பாக சொல்லிட்டு 0.8 crore. ஸோ 30% அப்படிங்கிறது வந்துட்டு 1.6 into 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.8 ப்ளஸ் ஒரு 5% அப்படிங்கிறது 4.8 ப்ளஸ் 0.8 which is equal to 5.6 crore தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கெடவே கூடாது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறீங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் அக்வயர்ட் பை த ஆர்கனைசேஷன் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் லெஃப்ட் பை சார்ட்டில் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42% அப்படின்னு இருக்கு. ஸோ 42% 16 crore-ங்கிறது எவ்வளோ, 40% ப்ளஸ் 2%. 40% அப்படிங்கிறது எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% அப்படிங்கிறது 1.6 crore அப்படின்னா 40% அப்படிங்கிறது 1.6 into 4 அப்படிங்கிறதுனா 6.4 crore. கரெக்டாக 6.4 crore. நெக்ஸ்ட் 2%ங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ், 2% அப்படிங்கிறது 0.32 lakhs-ஆ வரும். 1% அப்படிங்கிறது 1% அப்படிங்கிறது 16 lakhs-ஆ இருக்கும். அப்போ 2% அப்படிங்கிறது 32 lakhs-ஆ இருக்கும். கரெக்டாக? ஸோ 6.4 crore ப்ளஸ் 32 lakhs எவ்வளோ ஆட் பண்ணிங்கன்னா 6.72 crore வரும். 6.72 crore இருக்கா? இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் இஸ் 6.72 crore. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக போகல அப்படின்னு நான் நம்புகிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா
நிறைய ஸ்டெப்ஸ் எழுதும் போது நிறைய பேருக்கு நான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் சொல்கிறேன்னா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான். பட் நான் சொல்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், அவ்வளோதான். பட் இனிமேல் இப்போ எக்ஸாம்ஸ் நெருங்க நம்ம மைண்ட்லேயே எப்படி ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் நான் வாயாலே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக எதுவும் என்ன இந்த மேம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்களான்னா யோசிக்காதீங்க, உங்களோட நல்லதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் சம் பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஒரு பார் கிராஃப் ஆர் பார் சார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் டேக்கிங் அக்ரிகல்ச்சரல் லோன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2008 2012 வரைக்கும் 5 வருஷத்துக்கு 5 வருஷத்தை தான் ஒவ்வொரு கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபார்மர்ஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் பார் சார்ட்டில் இருக்குது. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கொடுத்துருக்காங்களா, எஸ்பிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 எவ்வளோ, 2000 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2008 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2500 லோன்ஸ் எடுத்திருக்காங்க. 2009 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 லோன்ஸ் எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் நீங்கள் இதை இன்டர்பிரட் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? டேரக்டாக இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி ஃபார்மர்ஸ் டேக்கிங் அ லோன் ஃப்ரம் UCO இன் 2009 அண்ட் PNB இன் 2010. UCOல 2009 இந்த கரெக்டான டேட்டா நீங்கள் ரீட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? UCOல 2009, PNBல 2010 were defaulters if 23% from UCO in 2009 and 20% from PNB in 2010 have defaulted அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் லோன் செலுத்தலை அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 2009 UCO எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000. ஓகேங்களா? ஸோ UCO வந்துட்டு 2009 பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1000 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பேங்க் கேட்டிருக்காங்க, PNB வந்துட்டு 2010 2010 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இதில் 23% இதுலேருந்து 23%ங்கிறது டிஃபால்ட்டர்ஸ். 23% எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 230 rupees, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 20%ங்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 400 rupees, அவ்வளோதான். இது ரெண்டோட அடிஷன் தான் கேட்டிருக்காங்க. 230 + 400 is equal to 630 rupees, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்க கேட்டிருக்கிறது ரெண்டு பேங்க்லேயுமே வந்துட்டு கடன் கட்டாதவங்க டிஃபால்ட்டர்ஸ் யார், அதில் பர்சன்டேஜும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம ஜஸ்ட் கால்குலேஷன் போட வேண்டியது, அவ்வளோதான். இப்போ சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதாதீங்க, உங்களுக்கு புரியுறதுக்காக தான் எழுதுனேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா in 2007 நம்பர் ஆஃப் டிஃபால்ட்டர்ஸ் இன் SBI வாஸ் 5%. நீங்கள் முக்கியமாக இதில் நோட் பண்ண வேண்டியது, நம்மளுக்கு 2007 அப்படிங்கிற ஒரு இயர் பற்றியே நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா? 2008 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு புது வருஷத்தை பற்றி சொல்கிறாங்க, அது உங்கள் மைண்டில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஏற்றிக்கணும். ஓகேங்களா? 2007 நம்பர் ஆஃப் டிஃபால்ட்டர்ஸ் இன் SBI வாஸ் 5%. However, each year number of defaulters increased by 10% number. What will be the difference between the number of defaulters of SBI in the year 2009 and 2012 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு எவ்வளோ ஃபார்மர்ஸ் வந்துட்டு லோன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது 2007 எவ்வளோங்கிறது ஃபஸ்ட் 2007 டேட்டாவே நமக்கு கொடுக்கல. ஸோ 2007 இருக்கிற டேட்டா கொடுத்தா தான் அதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ 5%ங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸுங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? பட் நம்ம 2007 டேட்டாவே கொடுக்கல. ஸோ 2007 டேட்டாலேருந்து ரிமைனிங் டேட்டாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்டோட ஆன்சர் என்னன்னா இ தான் ஆப்ஷன்ஸ் cannot be determined. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா பத்தாது. 2007க்கு இவ்வளோ பர்சன்ஸ் லோன் எடுத்திருக்காங்க, இவ்வளோ ஃபார்மர்ஸ் லோன் எடுத்திருக்காங்க டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்கும். பட் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ cannot be determined. இந்த மாதிரி டேட்டாக்கெலாம் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. டேட்டா கொடுக்கலையா, தைரியமாக cannot be determined நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா which of the following years the difference in number of farmers taking loan from bank BOB from the previous year is highest அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது BOB பேங்க் ஆஃப் பரோடா அதில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயருக்கும் முந்தின இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எந்த வருஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் சொல்கிறேன் கால்குலேஷன்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த தேர்ட் BOB அப்படிங்கிறது தேர்டில் இருக்க அந்த தேர்ட் ஒன்று, அந்த தேர்ட் பார் கிராஃப் அப்படியே பாருங்கள். பார் கிராஃபை பார்த்தே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா 2008க்கும் ப்ளூ கலருக்கும் அந்த ரெட் கலருக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்டு
ஒரு 1000 டிஃபரன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்க்குலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 500 டிஃபரன்ஸ் தான் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ டெஃபினட்டாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2008க்கு தான் அதிக டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. 2007லேருந்து 2008க்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதன் ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2008. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்து சம் பார்த்துடலாம். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஆன் ஆவரேஜ் ஆஃப் ருபீஸ் 1,75,000 per farmers agriculture loan sanctioned by OBC bank all over the year, what will be the total amount sanctioned by OBC in all given years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஓபிசி வந்து ஒரு ஃபார்மருக்கு வந்து 1,75,000 ரூபா சாங்ஷன் பண்ணுறாங்கன்னா மொத்தமாக இந்த எல்லா வருஷத்துலேயும் ஓபிசி பேங்க் வந்து எவ்வளோ ரூபா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஃபஸ்ட்டு ஓபிசியில் மொத்தமாக எவ்வளோ ஃபார்மர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதில் கால்குலேட் பண்ணலாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,000 இருக்குது. ஸோ 2,000 ஆகிடுது. நெக்ஸ்ட் ஒரு 1,500, அதாவது நான் உங்களுக்கு எழுதியே காமிச்சிடுறேன். ஒரு 1,000, நெக்ஸ்ட் ஒரு 1,000, நெக்ஸ்ட் ஒரு 1,500 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு 2,000 ப்ளஸ் ஒரு 1,500. இது வந்து 2,000, இது வந்து 3,000, 5,000 ப்ளஸ் 2,000 7,000 வருது. ஓகேங்களா? ஸோ 7,000 இன்ட்டு 1,75,000 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ இப்போ 7,000 இன்ட்டு 1,75,000 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். இது எப்படி ஈஸியாக பண்ணலாம்? 175 இன்ட்டு 7 கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிருமா? 175 இன்ட்டு 7 நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? 100 இன்ட்டு 7 அப்படிங்கிறது 700 ப்ளஸ் 70 இன்ட்டு 7 அப்படிங்கிறது 490, 700 ப்ளஸ் 490 அப்படிங்கிறது வந்து 1,119 வரும். ப்ளஸ் 7 இன்ட்டு 5 அப்படிங்கிற 35, ஸோ 1,225 வரும். ஸோ 1,225. ஓகேங்களா? ஸோ திரும்ப நான் இதை திரும்ப சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா 175 100 ப்ளஸ் 70 ப்ளஸ் 5ன்னு மைண்டில் எடுத்துக்கோங்க. 100 இன்ட்டு 7 அப்படிங்கிறது 700, 70 இன்ட்டு 7 அப்படிங்கிறது 490, 700 ப்ளஸ் 490 is 1,190. நெக்ஸ்ட் 5 இன்ட்டு 7 is 35, 1,190 ப்ளஸ் 35 is 1,225. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற ஜீரோஸ் அதெல்லாம் நீங்கள் போடணும்னு அவசியமே இல்லை. 1,225ல் ஆரம்பிச்சிருக்கிற ஒரே ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போக வேண்டியது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 1,225 இந்த ஆப்ஷன்ஸ் வரதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் போயிடலாம். பார்க்கலாம். ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் டேக்கிங் அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் from SBA and BOB together in all the years and the total number of farmers taking agricultural loans in 2010 and 2011 டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது நியூமரேட்டரில் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் ஃப்ரம் அதாவது எஸ்பிஐ ப்ளஸ் பிஓபி எல்லா வருஷத்தில் இருக்கிற இது டிவைடட் பை நெக்ஸ்ட் அந்த 2010ல் இருக்கிற எல்லா லோன்ஸும் 2011ல் இருக்கிற எல்லா லோன்ஸோடைய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்பிஐ அண்ட் பிஓபி நியூமரேட்டரில் உள்ளது பார்க்கலாமா? எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார் கிராஃப் வச்சு நீங்கள் வந்துட்டு டக் டக்குன்னு மைண்ட்லேயே போடணும். ஓகேங்களா? ஸோ எஸ்பிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2,500 ப்ளஸ் 3,000, 2,500 ப்ளஸ் 3,000 எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,500, 5,500 ப்ளஸ் 4,000 எடுத்துக்கிட்டிங்கன்னா 9,500, 9,500 ப்ளஸ் 5,000 எடுத்துக்கிட்டிங்கன்னா 14,500 ப்ளஸ் 4,000, 14,500 ப்ளஸ் 4,500 கரெக்டாக, தட் இஸ் ஈக்குவல் டு 19,000 வரும். ஸோ எஸ்பிஐ வந்துட்டு 19,000 அப்படின்னு வருது. ப்ளஸ் பேங்க் ஆஃப் பரோடா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,500 ப்ளஸ் ஆர்எல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் 2,500 ப்ளஸ் 3,500 இருக்கா, தட் இஸ் ஈக்குவல் டு 6,000, 10,000, 10,000 ப்ளஸ் 4,500 is 14,500, 14,500 ப்ளஸ் 5,000 is 19,500. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் 2010 டேட்டாக்கு வரலாம். 2010 டேட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2010 அப்படிங்கிறது க்ரீன். ஓகேங்களா? ஸோ க்ரீன் எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,500 plus 2,000 is 6,500, 6,500 plus 4,000 is 10,500, 10,500 plus 1,500 is 12,500, 12,500 plus 1,500 is 14,000 வருது. ஸோ 14,000 plus next வந்துட்டு 2011 next 2011 அப்படிங்கிறது violet கலர். கரெக்டாக? violet கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,000 plus 2,500 is 6,500, 6,500 plus 4,500 is 11,500, 11,500 plus 1,000 is 12,500, 12,500 plus 2,000 is 14,500. ஓகே, ஸோ ஆட் பண்ணியாச்சு ஃபைனலாக. ஸோ ஃபைனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 38,500 டிவைடட் பை
27,500 அப்படின்னு வரும். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக வர்றது வந்துட்டு இது 7 இது 5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ரேஷியோ இஸ் 7:5 அப்படிங்கிறதா இதோட ரேஷியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் முடிஞ்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா இன்டர்பிரேஷன் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த தேர்ட் சம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பேராகிராஃப் ஃபார்மில் இருக்குது. பேராகிராஃப் ஃபார்மில் டேட்டா இன்டர்பிரேஷன் இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னா கேஸ்லெட் டிஏ அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இந்த கேஸ்லெட் டிஏ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கடகடன் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிடலாம். அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் இன் போத் த கம்பெனிஸ் டுகெதர் இஸ் 4,800. ஓகே. ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் கம்பெனி ஏ அண்ட் பி. ஓகே. எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 2 கம்பெனி ஏ அண்ட் பி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஈச் எம்ப்ளாயி ஒர்க்ஸ் இன் ஒன்லி ஒன் ஆஃப் த 3 டிபார்ட்மெண்ட். ஓகே. அந்த கம்பெனிஸ்க்கு வந்து 3 டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர், அட்மின் அண்ட் ஐடின்னு ஒன்று இருக்குது. அதில் கம்பெனி ஏக்கு வந்துட்டு டோட்டல் எம்ப்ளாயிஸ் ஆர் மேல் ஃபீமேல். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, ஓரளவுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக ஓரளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா 2 கம்பெனி இருக்குது, ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது, பின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ஒவ்வொரு கம்பெனிலையுமே 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஹெச்ஆர், அட்மின், ஐடின்னு இருக்குது. மேல் எம்ப்ளாயி தனியாக, ஃபீமேல் எம்ப்ளாயி தனியாக, இந்த மாதிரி தான் அவங்க டேட்டாவை பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டாக்கு நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கம்பெனி ஏன்னு நம்ம தனியாக வச்சுக்கலாம். அந்த கம்பெனி ஏல வந்துட்டு மேல் தனியாக அந்த மாதிரி டேபிள் போட்டுக்கலாம். மேல் தனியாக, ஃபீமேல் தனியாக. நெக்ஸ்ட் வந்துட்டு 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக? 3 டிபார்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர், அட்மின், ஐடி. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் கம்பெனி பி எவ்வளோங்கிறதுலாம் நமக்கு தெரியல. அது நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது மேலு, இது ஃபீமேலு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹெச்ஆர், அட்மின்னு, நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நான் கடவுடன் டேபிள் போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டேபிளை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த டோட்டலாக வந்துட்டு எம்ப்ளாயீஸ் வந்துட்டு 4,800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் கம்பெனி ஏ அண்ட் பி வந்துட்டு 5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 5x அப்படிங்கிறது 4,800, 7x அப்படிங்கிறது 4,800. அதுலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆல்ஸ் 5 பார்ட் எப்படி இதை நம்ம கண்டுபிடிப்போம்? 5/12 into 4,800. நெக்ஸ்ட் வந்துட்டு 7/12 into 4,800 இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது கம்பெனி ஏல பார்த்தீங்கன்னா 2,000 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. கம்பெனி பியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,800 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டேட்டா வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா each employee works in only one of the 3 departments. Okay. கம்பெனி ஏல 70% of the total employees are males ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2,000 பேர் இருக்காங்க. 2,000 பேரில் 70%ங்கிறது என்னது? 2,000 பேரில் ஆக்சுவலாக 10% அப்படிங்கிறது 200. அப்போ 70%ங்கிறது 1,400. ஸோ மேல் மொத்தமாக 1,400 இருக்காங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஃபீமேலாக தானே இருப்பாங்க. ஸோ 600. நம்மளே ஃபாஸ்ட்டாக டேட்டாஸ் ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% of the total male employees work in HR department அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 1,400ல் 60% அப்படிங்கிறது எவ்வளவு? 840. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க் இன் HR அவுட் ஆஃப் த ரிமைனிங் மேல் எம்ப்ளாயீஸ். ரிமைனிங் இருக்கிறது 1,400 - 840 அப்படிங்கிறது எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 560. கரெக்டாக? அந்த 560ல் 1/8 560ல் 1/8 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 560ல் 1/8 அப்படிங்கிறது எதில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க? அட்மினில் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அரௌண்ட் 560 divided by 8ங்கிறது என்ன? 70. ஸோ 70 வந்துட்டு அட்மின் டீமில் இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரிமைனிங் இருக்கிறத இப்போ 840 70ங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. அதில் ரிமைனிங் இருக்கிறத நம்ம 1,400ஓட மைனஸ் பண்ணணும். ஸோ 1,400 - 840 - 70ங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 490. ஸோ ஐடியில் வந்துட்டு 490 ஒர்க் பண்ணுறாங்க. புரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? 840 + 70 கல்குலேட் பண்ணிட்டு -1,400 எவ்வளவோ அதுதான் இந்த ஐடியில் வரும். அதையும் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபீமேலுக்குள்ளே வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபீமேல்ஸ் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த டோட்டல் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் 24% ஒர்க் இன் அட்மின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 600ல் 24% அப்படிங்கிறதுல எடுத்திங்கன்னா 144 வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா and 5/8 of the remaining female employee work in HR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ 5/8 of the remaining female employee ரிமைனிங் ஃபீமேல். ஸோ 600 - 144 அப்படிங்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்?
which is equal to 456, கரெக்டா? 456. அந்த 456ல 5/8 வந்துட்டு ஹச்ஆரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது அரௌண்ட் 285 வரும். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து 285 வரும். ஸோ 600 நமக்கு ரிமைனிங் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ 600 + 600 - 285 - 144 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 171. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறத நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டோம்ல, வேலை முடிஞ்சுது. இப்போ கம்பெனி ஏல இருக்கிற டேட்டாவை ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கம்பெனி பிக்கு வரலாம். கம்பெனி பி பற்றி என்ன கொடுத்துருக்காங்க? Just a minute, friends. Company B பத்தி, in company B 80% of the total employees are males அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ 2800ல 80% அப்படிங்கிறது எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2240. ஓகேங்களா? ஸோ 80% வந்து இவ்வளோனா, ஸோ ஃபீமேலுங்கிறது எவ்வளவு? 2800 - 2240. கரெக்டா? தட் இஸ் ஈக்குவல் டு 560. ஸோ அதையும் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, 65% of the total male employees work in HR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் 65%, இதில் 65% வந்து ஒர்க் இன் ஹச்ஆர். 2240ல் 65% அப்படிங்கிறது எவ்வளோ எடுத்தீங்கன்னா 1456 வரும். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, next, number of male employees who work in IT in company B is 20% more than the male employees who work in IT in company A கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஏல வந்துட்டு 490 இருக்கா, இதை விட 20% வந்து இவங்க அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 490யோட 20% என்னது? 49 + 49, புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளஸ் 98. 490 + 98ங்கிறது 588. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் ஃபில் பண்ணிட்டோமா? ஸோ இந்த அட்மினில் வரது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2240 - 1456 - 558. இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 196 வரும். ஸோ அட்மினை வந்து நான் 196 ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். நெக்ஸ்ட் ஃபீமேல் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஒர்க் இன் HR in company B are less than the number of male employees who work for HR in the same company by 75% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை விட 75% கம்மின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதை விட 75% கம்மி அப்படின்னா இதோட 75% கம்மி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட 25% தான் இவங்கன்னு அர்த்தம். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இதை விட 75% தான் ஃபீமேல் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை விட 20, கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ்? அதான் கொடுத்துருக்காங்க. 75% கம்மினா இதை விட 25% தான் ஃபீமேல் அப்படின்னு அர்த்தம். ஸோ 25%னா 1456 டிவைடட் பை 4. 25%ங்கிறது 1/4 தானே? டிவைட் பை 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 364 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதையும் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஓகே, அவுட் ஆஃப் த ரிமைனிங் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் 1/4 ஒர்க் இன் அட்மின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல, ஸோ 560 - 364 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 560 - 364 எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் இஸ் அரவுண்ட் 200 வராதா? ஸோ இட்ஸ் அரவுண்ட் 196. கரெக்டாக? அந்த 196ல் 1/4 வந்துட்டு அட்மினில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 196 டிவைடட் பை 196ல் 1/4 வந்து அட்மின்னா 196 டிவைடட் பை 4 அப்படிங்கிறது 49. ஸோ இந்த இடத்துல நம்ம 49 அப்படின்னு போட்டோம். ஸோ இப்போ நம்ம இது ரிமைனிங் இந்த ஐடி கண்டுபிடிக்கணும்னா 560 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக 147 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், என்ன இந்த மேம் கேல்குலேஷன்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டாங்களேன்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த அடிஷன் கேல்குலேஷன் டிப்ஸை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒன் டைம் இந்த கொஸ்டினையும் இந்த டேபிளையும் எப்படி ரிலேட் பண்ணி நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் போத் கம்பெனிஸ் டோட்டல் வந்துட்டு 4800 கொடுத்துருக்காங்க. அந்த 4800ல கம்பெனி ஏவும் கம்பெனி பியும் 5:7 ரேஷியோவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5:7 5/12 × 4800ங்கிறது 2000. கம்பெனி பிங்கிறது 7/12 × 4800ங்கிறது கம்பெனி பியில் இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஒவ்வொரு கம்பெனிலையும் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட் 70% ஆஃப் இந்த கம்பெனி ஏல 70% வந்துட்டு மேல் எம்ப்ளாயிஸ் தான். ஸோ 2000 70%ங்கிறது 1400. ஸோ மேல் 1400, ரிமைனிங் இருக்கிறது ஃபீமேல் தானே. ஸோ 600 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
60% of the total male employees work in HR. Okay, so இந்த 1400ல 60% வந்து HRல ஒர்க் பண்றாங்க. ஸோ 1400 உடைய 60% அப்படிங்கிறது 840. 60% எப்படி ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம்? 1400 உடைய 50% அப்படிங்கிறது 700 ப்ளஸ் ஒரு 140. 10%ங்கிறது 140, 840 ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ HR கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நெக்ஸ்ட் வந்துட்டு அவுட் ஆஃப் த ரிமைனிங், ஓகே, out of the remaining male employees 1/8 work in admin சொல்லிருக்காங்க. ஸோ 1400 minus 840ங்கிறது 560. இந்த 560ல 1/8 வந்து அட்மின்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 70. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 840 + 70 இது எவ்வளோ வருதோ அதை இதுலேருந்து 1400லேருந்து மைனஸ் பண்ணா வருது வந்து 490. ஸோ அதுதான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்க்கு டீடைல்ஸ் ஹோப்ஃபுல்லி நீங்கள் இப்போ கொஞ்சம் ரிலேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டேட்டா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குயிக்காக ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, what percentage of the total number of male employees in company A work in IT departments அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது வந்து 490. ஓகே, ஸோ அதாவது அவுட் ஆஃப் மேல், ஐ மீன் டோட்டல் மேல்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 490. ஐடியில் ஒர்க் பண்ணுறது 490 by 1400 into 100%. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 49ங்கிறது 7, இதுங்கிறது 2, இதுங்கிறது 5. 7 into 5 which is equal to 35%. ஸோ the first ஒன்னோட ஆன்சர் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 35%. ஃபைன். செகண்ட் கொஸ்டின் போகலாம். வாட் பர்சன்ட் the total number of female employees in company B, female employees in company B, okay, work in admin department அப்படின்னு கேட்குறாங்க. அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு 49. இந்த 560ல 49ங்கிறது 560ல எவ்வளோ பர்சன்டேஜ் அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு 49 by 560 into 100%. ஓகேங்களா? ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 7, இது வந்து 8, 70 by 8ன்னு வரும். கரெக்டா? ஸோ 70 by 8 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 8 7s are 8 8s are 64. கரெக்டாக? ஸோ 8 8s are 64 அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்டில் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ 8.75% சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 70 by 8 இருக்குது. 8 into 8ங்கிறது 64 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ 8 point something வரும். 8 point somethingல இருக்கிற ஒரே ஆப்ஷனாக தான். ஸோ 8.75%. நெக்ஸ்ட் தேர்ட் சம்க்கு போகலாம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் who work on HR in company A and B togetherன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 364 plus 364 plus 285. 364 plus 285ங்கிறது 689. கரெக்டா? ஸோ இதோட ஆன்சர் இஸ் 689. அவன் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஒர்க்கிங் இன் admin in both male and female கேட்டிருக்காங்க. கரெக்டா? சாரி, போத் மேலில் இருக்கிற போத் அட்மினுடைய ஆவரேஜ் அப்படின்னா எவ்வளவு? 196 plus 70 by 2 மைனஸ் வேற என்ன கேட்டிருக்காங்க? ஐடியில் இருக்கிற ஃபீமேல்ஸோடைய ஆவரேஜ். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஐடியில் இருக்கிற ஃபீமேல்ஸ் அப்படிங்கிறது 176 plus 147 by 2. ரெண்டு பேருடைய டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் சிம்பிள் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக? ஸோ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 133ன்னு வரும். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 159 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக நமக்கு வரப்போகிற ஆன்சர் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 26. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம் போயிடலாம். In company B, what is the respective ratio between the total number of employees, both male and female, who work in admin and the total number of employees who work in the IT department அப்படின்னு கேட்டிருக்காங்க. admin is to IT-ன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? admin is to IT-னா 196 plus 49 is to IT-ங்கிறது 588 plus 147. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ ஃபிஃப்த் சம் அப்படிங்கிறது 196 plus 49 is to 588. நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 196 plus 49 அப்படிங்கிறது 245 அப்படின்னு வரும். ஓகே, 588 plus 147 அப்படிங்கிறது 735 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரேஷியோ வந்து 1:3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆன்சர் இஸ் 1:3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் கால்குலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போட்டேன். பட் ப்ளீஸ், நான் கால்குலேஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஒரு அர்த்தமே இல்லை. ப்ராக்டிஸ் செஷன் வரும்போது நீங்கள் கால்குலேஷன்ஸை ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுங்கள்.
பட் ப்ரொசீஜர் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது எப்படிங்கிற சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோர்த் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நீங்களே கொஸ்டினில் பார்க்குறீங்க, பார்த்தாலே தெரியுது இது வந்து மிஸ்ஸிங் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு தெரியுது. அதாவது அந்த டேபிள்ஸில் சில டேட்டா மிஸ் ஆகிருக்கு, அதை நம்ம ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்கிற 5 கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பட் கொஸ்டினையும் ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, okay, study the table carefully and answer the questions. So given below is a table depicting the total maximum marks for each of the 5 subjects and the number of students in class who passed and failed in 5 subjects. All the students gave all the exams. Some of the rating is missing in the given table அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்ஸில் மொத்தமாக அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்சென்டீஸ் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா. கரெக்டாக? ஸோ இப்போ 200 இருக்குது, மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் 200, அதில் ஃபெயில் ஆகிருக்கிறது 12 அப்படின்னா, ஸோ ரிமைனிங் இருக்கிறது எவ்வளவு 188 இருக்குமா, அவங்க தான் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் மினிட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸில் வேறு ஏதாவது டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களா? ஒரு இது 20 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 80, ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் 20. 80 + 20 எவ்வளோ 100. ஸோ இந்த இடத்துல 100 வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 100 72, 100 - 72 அப்படிங்கிறது எவ்வளோ எடுத்திங்கன்னா 28. ஸோ இந்த இடத்துல 28 வரும், 28. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 120 - 16 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா 104. ஸோ இந்த இடத்துல 104 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் தெரியல, ஃபெயில்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் தெரியல. ஸோ இப்போதைக்கு ஃபில் பண்ண முடியாது, கீழே இருக்க கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நம்மளால ஃபில் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டாக்டர் கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் பாஸ்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன் சயின்ஸ் அப்படிங்கிறது, ஃபெயிலியர்ஸ் இன் சயின்ஸா, ஃபெயிலியர்ஸ் இன் சயின்ஸ் அப்படிங்கிறது 28. ஓகே. டிஃபரன்ஸ் ஃபெயிலியர்ஸ் இன் சயின்ஸ், த நம்பர் ஆஃப் பாஸ்ட் இன் இங்கிலீஷ், பாஸ்ட் இன் இங்கிலீஷ் வந்துட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 188. ஸோ 188 - 28 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 188 - 28 அப்படிங்கிறது 160. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 160. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் சம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவோட எதுவுமே சம்மந்தம் இல்லை, ஒரு டேரக்ட் கொஸ்டின். நான் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 30, அவங்களோட பாஸ் மார்க் வந்து 35% அப்படின்னா அந்த பாஸ் மார்க், அந்த 35% அந்த மார்க் வந்து 70 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது பாஸ் மார்க் வந்து 35% எடுத்தால் பாஸ் மார்க்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த 35% மார்க் என்ன அப்படின்னா 70 மார்க்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் மார்க் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்? 35% வந்து 70 அப்படின்னா 100% வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதான் டோட்டல் மார்க்ஸ். ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சு. ஸோ x is equal to 100 into 70 divided by 35. இது முடியுங்கன்னா 2 which is equal to 200. ஸோ டோட்டல் மார்க் அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 மார்க்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஆல் த 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக 5 சப்ஜெக்ட்ஸ்க்கும் சேர்த்து ஆவரேஜ் ஆஃப் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த 5 சப்ஜெக்டோடைய ஆவரேஜ், ஸோ 188 + 80 + 72 + 104 + 56 அப்படிங்கிறது எவ்வளோ எடுத்திங்கன்னா 500. 500 divided by 5 எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100. ஸோ த ஆன்சர் இஸ் 100 அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ ஃபோர்த் சம் பார்த்துடலாமா? Okay, fourth sum பார்த்தீங்கன்னா, by what approximate percentage the number of students who passed in English is higher than the number of students who passed in social studies அப்படின்னு கேட்டிருக்காங்க. by what, அதாவது x is what percentage more or less than y உடைய ஃபார்முலா என்னது? x அதாவது x டிஃபரன்ஸ் y கீழே by y வரும். அதாவது தேன் பக்கத்தில் என்ன வந்திருக்கோ அது கீழே வரும். கரெக்டா? ஸோ அதான் அதோடைய ஃபார்முலா. By what approximate percentage the number of students who passed in English, number of students who passed in English அப்படிங்கிறது 188. okay. Number of students who passed in English is higher than the number of students who passed in social studies. அது வந்து 104. then பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா who passed in social studies அப்படிங்கிறதா இருக்குது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ 188 - 104 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 180 - 100 அப்படிங்கிறது 80. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 180 - 100 அப்படிங்கிறது 80. 8 - 84. ஓகேங்களா? ஸோ 84 by 104 which is equal to
84/104 into 100%. ஸோ 84/104 into 100% அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 80% அப்படிங்கிற ஆன்சர் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் சம் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 5th கொஸ்டின் போகலாம். 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the number of passed students in science is what percentage of the number of passed students in maths அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ x is what percentage of y, அந்த ஃபார்முலா தான், which is equal to 5th question is equal to 72/80 into 100%. இது வந்து 9, இது வந்து 10, which is equal to 90%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வீடியோ முடியுது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதில் எல்லாமே இருந்தும் உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் கொஸ்டின்ஸ் வரும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் இதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல 4 sums இதை மாதிரி தான் 90% வரும். ஒரு 10% சான்சஸ் வேணால் அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் லைக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாத்துலேருந்து வரும். நம்ம ஆல்ரெடி நம்ம முடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். பட் ஆனால் நமக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் வச்சு வரலாம், ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன், இந்த 4 டாபிக்லேருந்து வரலாம். அப்படிங்கிறனால அந்த செக்ஷனுக்கான டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு சொன்னேன் 4th வீக்கில் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மென்சுரேஷன், அதோட ப்ராக்டிஸ் எல்லாமே 4th வீக்கில் வச்சுக்கிறோம்ல. ஸோ அந்த ப்ராக்டிஸையும் முடிச்சுட்டு இந்த ரிலேட்டடான அந்த 4 டேட்டா இன்டர்பிரிட்டேஷனையும் 4th வீக்கில் நம்ம வச்சுக்கலாம். பட் டு பி ஃப்ராங்க் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வரதுக்கான சான்சஸ் வெறும் ஒரு 10% தான். 90% இந்த ரிலேட்டடான சம்ஸ்லேருந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேருந்து 15 மார்க்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணும். கேஸ்லெட்ஸ் வரலாம், மிஸ்ஸிங் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இதெல்லாமே வரலாம். நிஜமாக சொல்லணும்னா சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம அதை ஃபாஸ்டராக போடுறதுக்கு மெயினாக முக்கியம் கால்குலேஷன் ஃபாஸ்டராக போடணும், கரெக்டான இடத்துலேருந்து கரெக்டாக எல்லாத்தையுமே பார்த்து எழுதணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனோட ஒரு சம்மரி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான ஸ்பாட்லேருந்து கரெக்டான டேட்டாவை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், எல்லாத்துக்குமே கரெக்டான வேல்யூஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆப்ஷன்ஸை பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக தேவையில்லாததெல்லாம் எலிமினேட் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக இது ஆன்சர்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து நிறைய டைம்ஸ் கால்குலேஷனில் ஆப்ஷன்ஸை பார்த்து நம்ம பண்ணுறதுக்கு பாருங்களே தவிர சும்மா கால்குலேஷன்ஸில் டைம் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் அப்ராக்சிமேஷன் நல்லா ஹெல்ப் பண்ணும். பட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸராக இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு போகாதீங்க, கால்குலேஷனுக்குள்ளே போயிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பர்சன்டேஜ், ஆவரேஜஸ், ரேஷியோவை இதுலேருந்து நம்ம மேக்ஸிமம் டிஃபரன்ஸு இந்த மாதிரி தான் வரும். சிலது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இவ்வளோ தான். நம்ம கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். கேஸ்லெட்ஸில் நம்ம கரெக்டாக டேபிள்லேயே நமக்கு கால்குலேஷன்ஸ் நிறைய போயிடும். ஸோ இந்த டேபிளில் ஃபில் பண்ணனாலே மேக்ஸிமம் நமக்கு பர்சன்டேஜ் ஃபாஸ்டராக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பர்சன்டேஜை ஃபாஸ்டராக கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் உங்களோட இந்த ஓவரால் வீடியோலையும் கூட நான் கால்குலேஷனாக உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்களும் அப்போ தான் ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன் போடுவீங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம இந்த டேஸ் இப்போ 1 வீக் நம்ம பார்த்துருக்கோம்ல, இதில் என்ன நீங்கள் இந்த டாபிக்ஸ் இவ்வளோ நாள் நான் கொடுத்த ப்ராக்டிஸ் சம்ஸில் நீங்கள் தரவாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக 35 மார்க்ஸ்க்கு உங்களால் 25 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். பட் இதுக்கு வெறும் நான் நடத்திருக்கிற வீடியோஸ் போடாத, நீங்களும் இது தாண்டி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் என்ன ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் நான் நிறைய உங்களுக்கு ஒரு 1 or 2 days நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதோட PDF. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரீசனிங்கில் சிலாஜிசம் பார்க்க போகிறோம். அதில் நான் வீடியோஸ் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.